ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கண்ணிமையானது எப்படி கத்தி காக்கிறதோ அத்தனை போல் காத்து வளர்த்தி வெள்ளி கிண்ணத்திலே அள்ளி அமுதூட்டி தங்க தொட்டிலிட்டு தாலாட்டு பாடி பள்ளிக்கு சென்று வா மகளே என்று சொல்லி முன்னே அனுப்பி பின்னே நின்று அழகு பார்ப்பார்களாம் தாயே. நான் என்ன பாவத்து செய்தேன்? அந்த பாக்கியத்தை எல்லாம் இழந்து காலம் முழுவதும் கண்ணீரை வடிக்கத்தான் நான் பெண்ணாக பிறந்தேனா தாயே? தெரியாத வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்கின்றாளே சிற்றன்னை. இப்படிப்பட்ட கொடுமை அந்த குடும்பத்தில் அம்மா நடக்கும். அம்மா தொடப்போம் பிடித்தாரியே ஓகை நான் மனம் குளிரே தொடப்போம் பிடித்தாரியே பச்சரிசி கோலமிடே பாவினான் என்ன செய்தே பச்சரிசி கோலமிடே பச்சரிசி கோலமிடே பாவினான் என்ன செய்தே பச்சரிசி கோலமிடே கோலமிடே பாவினான் என்ன செய்தே பச்சரிசி அருமையான கோலம். தமிழ்நாட்டுல இது போல கோலம் போட ஆளு கிடையாது. இந்த மேல்மலை கோயில்ல நான் நல்லா படிப்பேன். இது வடா கோலம் என்ன கோலம் இல்ல மேல்மலை கோயில்ல கை போடு. முட்டை மாத்திரம் பாப்பாரு. ஆமா முட்டை மாத்திரம் கிடையாது. எத்தனை வாட்டி நான் கை சுத்தி இருந்து மெத்தம் போடுவாங்க. பெருகி கோலப்பட சொன்ன போட்டிருக்காளே பேரு மட்டும் மாத்திட்டு அது வசந்தரான்னு வந்துடும் அந்த இடத்துல. சூடி சூடி வேற வச்சு சூடி கோலம் போட்டு சூடி வச்சுக்கிறாங்கம்மா. வசந்தரா போடா சந்தோஷம் வச்சிரு உனக்கு முட்டை மாத்திரம் ஏனுங்க நீ சொல்லு. முட்டை மாத்திரம் வச்சுனா அந்த முட்டை வச்சு ஆம்லெட் போட்டு வாங்கறீங்களா வச்சா படிக்காத. ஏமா இவங்க சொல்வது அனைத்துமே தவறு. ஏமா அவர் பொட்டை மந்திரத்துக்கே போய்டுவாரு முட்டை மந்திரத்துக்கு போய்டு போறாரு. அதானே எங்க தாலா அதுல ஒன்பது அரிசி புளி வச்சு கோலம் என்று எழுதியிருக்கிறேன் தாயி. ஆமாங்க அவர்கள் எல்லாம் என் மீது உள்ள பகையினால் ஏதோ தவறுதலாக பேசுவா. கொஞ்சம் அச்சு கூட 9 வருஷம் வைப்பீங்களா? போட பாத்தியா ராசியான நம்பரு இதுதான் வேணும். அவ்வளவு வெறி அது மேல வாங்கட்டமே. சும்மா பணம் வாங்கல செத்த கூட சாப்பிட என்ன கிடக்கு. உண்மையிலே கோவம் தான். என்ன போல உலகத்துல கோலம் போட ஆள் கிடையாது. கோலம் போடுறாங்க. இந்த கோலத்தை பார்க்க எந்த சக்காத்து வருவா. கோலம் எப்படி போடணும் எப்படி போடணும் எப்படி போடணும் எப்படி போடணும்.
அந்த கோலம் போட்டாலே இந்த பொம்பளை கோலம் போட தெரியலம்மா, கத்து கொடுக்க சொன்னா அம்மா நான் கத்து கொடுக்க போறேன். நாசமா போன எழுவட்ட பயிரா சல்லி சல்லியா உங்க அப்பா விட்டு சொத்தா? எங்க அப்பா ஆமா சொத்தா வடிவேல் காவடி போட்டு வரைக்கும் போயிடுச்சுமா அந்த பங்கறது. ஏய் ஏண்டா முறை வச்சுக்கிறாங்க? என்ன முறை அது? புது மரம், சுத்தமான பையன் மரம். ஏண்டா என்னத்துக்கு அது ஒரு கழுவு பாருமா, குடுக்குற பொங்கலை கழிக்க. அதுக்கு மேல தொடப்பம் ஒரு எழுபது
மரம் ஒரு 80 இன்னும் ஆச்சு மரம் 200 ரூபாயா அப்ப சரியா போச்சு அதே புதுசா மரம் மானகட்ட பையா அந்த முறை பழைய முறைடா ஏன் உரைச்சேன் எனக்காக உரைச்சேன் சொல்லு பார்க்கலாம் அம்மா என்ன சொல்றாங்க பயமரம் பழமரம் பீ மரம்டா அது ஏண்டா இப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அது ஐடியா வாங்கி மூதேவி நாலு பொண்ணு யாருன்னா வந்தா கேட்க போறீங்க எனக்காக நான் உரைச்சேன் முறை கொடுத்தாங்க பத்தியா அவன் மனசு கஷ்டப்படுறாதுடா இந்த மொத்தம் உடச்சுக்கிறத அது புது முறை வாங்குவாங்க சரியா நான் நல்ல இடத்துல தான் செய்வேன் அதுவே புது மரம் தான் தீபத்துக்கு வாங்கி வந்துக்கிறாங்க டேய் போமா வச்சுடுவாடா வாழமாவா இந்த நாட்டுல என்ன போல கோலம் போட ஆள் கிடையாது மார்கழி மாசம் பிறந்துருச்சு விதவிதமா கலர் கலர் கோலம் போடுவீங்க நான் போறத அப்படியே கத்துக்க பொங்கலுக்கெல்லாம் போடலாம் நான் வந்து நல்ல பொண்ணு நான் சொல்லி கொடுத்த கேளுங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகும் இந்த கோலத்தை கத்துக்கிட்டு வச்சுக்க குழந்தை அதுக்கு குழந்தை பிறக்கும் அம்மா பிறந்த தான் போடணும் கண்ணுல கொட்டிடுவேன் வாயமுறை அது கருக்கு சக்கல் தரேன் நீதாண்டியா யாரா பையங்கிறனாலே உனக்கு நான் சொல்றேன் பாரு என்ன போல மருமாவதான் உனக்கு வருவா பாரு உன் பையனை கட்டிட்டு வந்து உன்னை ஒட்டுத்துல உட்கார வச்சு கொட்டாங்குத்துல கூ குத்தி நாய் சகிலி போட்டு உன்னை கட்டி வைப்பான் மாமனார மட்டும் தான் நல்லா பாத்துப்பான் அம்மா ஒரு லட்சம் இருந்து கொலைப்படுவேன் கொலைப்படுவேன் சீதை முன்னாடி கொலைப்படுவேன் டேய் அம்மா நான் கொலைப்பட்டேன் எல்லாரும் வாஷ் பண்ணுங்க எல்லாம் கையை வாஷ் பண்ணுங்க யூடியூப்ல எடுத்து அப்படியே எல்லாரும் வந்து வீடியோ எடுத்துங்க இந்த குழந்தை கத்துங்க ஓகேங்களா நான் போட்டு குழந்தை பார்த்து எல்லாரும் மூத்து மேல வேலை வைக்கிறாங்க பாரு நாளையில இருந்து இப்படியே செய்து வருகிறேன் தாய் இந்த ஊழகிற பொம்பளைக்கு இது போல கோலம் போடுங்க கோலமா மிச்சமாகும் சரிங்களா பையா குயில இருந்து பிடிச்சது பங்கரன்னு சொன்ன பத்தியா பங்கரன்னா தெரியுமா உங்களுக்கு பங்கரன்னா பயிற்சி அது உங்களுக்கு தான் கரெக்டா பொருந்தும் இது வர ஒரு பாக்கு ரொம்ப அடி வாங்கி பாரு பாப்பேன் அங்க பல்லா ஓட்டு போடுவேன் எல்லாத்தையும் பாருங்க அவங்க அம்மா கஷ்டப்பட்டு மண்ணு மேய்ப்பாங்க ஒண்ணு கிடையாது 50 பல்லா இருக்கு 50 பல்லாக்கு மண்ணு மேய்ச்சாதான் பல்லாவா பல்லா வாங்குற பங்குத்துக்கே தான் சரியா போச்சு ஒரு வருஷம் தோட போட முடிஞ்சு போச்சு உள்ள உன் பெரிய தவளையா உங்க அம்மா சின்ன தவளை அம்மாக்கு சீதனமா கொடுத்தாங்களே தஞ்சாவூர் தவளை ஐயோ அதை எடுத்துட்டு பாட்டா வாய் ரொம்ப சின்னதா இருக்கு போயா போ ஜெயம் போடுது 2 சடா வந்து போயா போயா அதுக்கு அந்த புள்ள கட்லு போட்டு பத்திரணும் அது மேல இருந்து மேல போய் நான் சதாடி ஏத்துப்பாங்க ஜெய ரவி ஏத்துப்பாங்க உன்னை அண்ணா ஏத்துப்பாங்க ஜெய ரவினே என்ன பார்த்தா எப்படி உனக்கு பதில் ஆமா நீ ஒரு ஆளே போதுமா என்ன டேமேஜ் பண்றதுக்கு
இவ்வளவு ஒரு அரண்மனையில குடிக்க ஒரு சொம்பு தண்ணி இருக்குதா? கொட்டவள சொம்பு இருக்குது, எவ்வளவு குடிக்க எது கொடுக்குறான்? நாக்கு வத்த வரலாறு பாவி எடுத்து பாவி தண்ணி தாங்க நானு. நான் என்ன செய்வது தாய்? ஏய் ஐயா மேல பிடிக்காத. ஏய் நாட் இன்ட்ரஸ்ட் எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்காதல்ல. அப்ப கீழ பிடிக்க மாட்டேன். ஒண்ணும் நான் அடுப்புல ஆள நானே. தஞ்சாவூர் குடம் எம்மா வெயிட் ஆகுது. வாய் சின்னதா இருக்குது, சூத்து பெருசா இருக்குது. குடத்துக்கு தான் இங்க வந்தா நீ வாயிலே அம்மா நான் 10 மாரி வாங்கி வந்தேன்டா. என்ன கூட வந்து தேவடி ஆள ஆக்குறீங்க நீங்க. யாரு? ஐயோ கீழே விடாதே. ஏய் பாருங்க வேணாம் மணி பேர் மிளிக்கிறாமா. நான் குடத்தை எல்லாம் ஒரு வாட்டி ஏங்க போற இல்லையா? தெரியாதம்மா. 10 தரம்மா கம்முனு சொல்லி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்கிறேன்மா. அதுல என்னவென்று தெரிந்தால் தாய் என்ன? அம்மா அரண்மனைக்கு பின்னாடி 101 குடம் தண்ணி பிடிக்காத பெரிய தொட்டி வலிக்குது. அம்மா தொட்டி. அம்மா தொட்டி பெரிய தொட்டி. என்ன அம்மா தண்ணி பிடிக்கும் தெரியுமா? பாச பிடிச்ச தொட்டி அதுவா? எங்கேயுமே கேப்புக்கு பிறகு அது வெய்ய காஞ்சா கூட வத்தாது அந்த தொட்டி. ஏண்டா ஓ அம்மா வீட்டுல மோட்டர் கிணறு இருக்கு, கொயா இருக்குது. அடி கொயாக்கு தண்ணி பிடிப்பேன். ஆனா சக்காத்து கஷ்டப்பண்ணுமே. அதாவது 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு ஒரு குளக்கரை தெரிஞ்சு பாரு. அந்த குளத்துக்கு சென்று ஒரு ஆளா தண்ணி எடுத்து வந்து அந்த 101 குடம் தண்ணிய ஊத்தி அந்த தொட்டி ரப்பணும். அம்மா அவ்வளோ தொலைவு இருக்கின்ற குளக்கரைக்கு நாம செல்ல வேண்டும். நம்முடைய அரண்மனையிலே குழாய் இருக்கின்றது, மோட்டர் இருக்குது, புடிச்சுக்கலாமா? குடிக்கலாமா? உனக்கு வேலை கொடுக்கணுமே. ஏமா நான் கொடுக்குறேமா? நான் கொடுக்குறேன். என்ன வேலை? இல்லம்மா